ஓம் குருவழியே ஆதி ஆதி, ஓம் குருமொழியே வேதம் வேதம், ஓம் குருவழியே தீபம் தீபம், ஓம் குருபதமே காப்போ காப்போ. மெகா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம். நேயர்களே, தேகம் சிறக்க யோகம் உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்க செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம். இப்பொழுது நம்ம பார்த்து கொண்டு வருவது அனைத்து வயதினருக்கும் ஏற்ற, மிகவும் வயதானவர்கள், உடலில் அறுவை சிகிச்சை செய்தவர்கள் எல்லோருமே ஒரு நாற்காலியில் அமர்ந்து எப்படி உடலை உறுப்புகளை ஆரோக்கியமாக வைத்துக்கொள்வது. அந்த வகையில் இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடியது ஒவ்வொரு மனிதனுடைய உடல்லையும் இந்த இரத்த ஓட்டம் சரியாக எல்லா 72,000 நாடி நரம்புகளையும் அந்த இரத்த ஓட்டம் சீராக இயங்கணும். அப்படி சீராக இயங்கினாலே நமக்கு முழுமையான ஆரோக்கியம் கிடைக்கும். இது எதனாலலாம் தடைபடுகின்றது? நாம் எடுக்கக்கூடிய உணவு முறை, தூக்கமின்மை, அதே மாதிரி அதிகமாக உழைப்பு, உடலுக்கு ஓய்வு கொடுக்காத நிலை, உணவு முறை, இதில் தான் நமக்கு சின்ன சின்ன மன அழுத்தம், இதில் தான் சின்ன சின்ன இந்த இரத்த ஓட்டமானது சரியாக இயங்காத நிலை ஏற்படுகின்றது. அப்போ அது குறைந்த இரத்த அழுத்தமாக மாறலாம், அதிகமான இரத்த அழுத்தமாக மாறலாம், ஏதாவது ஒரு குறிப்பிட்ட பகுதிக்கு அந்த சீரான இரத்த ஓட்டம் இல்லாமல் இருக்கலாம். இது எல்லாமே சரி செய்யணும். இப்போ வயதானவர்கள் 50, 60, 70 வயதை தாண்டியவர்கள், அவர்களுக்கெல்லாம் கடினமான யோக பயிற்சிகள் கொடுக்க முடியாது. நாற்காலியில் அமர்ந்து கொண்டே இன்றைக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய இந்த பயிற்சிகளை அழகாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இது வயதானவர்களுக்கு மட்டுமல்ல, இன்றைக்கு நிறைய நபர்கள் அலுவலகத்தில், குறிப்பாக ஐடி பீப்புள் பல மணி நேரம் ஒரே இடத்துல அமர்ந்து வேலை செய்கிறாங்க. அவர்களுக்கு இரத்த ஓட்டம் சீராக இருக்காது, நிறைய பயிற்சி எடுத்துக்கிட்டதில்லை. அப்படிப்பட்டவர்களும் நாற்காலியில் அமர்ந்து கொண்டே இந்த பயிற்சியை அழகாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு உள் உறுப்புகளில் எந்த ஒரு தேக்கமும் இல்லாமல், கழிவுகள் தேங்காமல் இரத்த ஓட்டம் சீராக இயங்கும், நரம்பு மண்டலங்கள் நன்றாக இயங்கும், மன அழுத்தம் இல்லாமல் வாழலாம், மன அமைதியோடு வாழலாம், பஞ்சபூதமும் சமமான நிலையில் இருக்கும். இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம். நேயர்களே, முதலில் நாம் காண இருப்பது வஜ்ர முத்திரை. இந்த முத்திரை செய்வதற்கு முன்பாக இவ்வாறு ஒரு நாற்காலியில் நிமிர்ந்து உட்கார்ந்துக்கணும். கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். ஒரு 10 வினாடி. கண்களை திறந்து கொள்ளுங்கள். வஜ்ரமுத்திரை. இந்த 3 விரலை அப்படி மடிச்சுக்கோங்க. கட்டை விரல் வந்து இந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஆள்காட்டி விரல் மட்டும் நேராக வச்சுக்கோங்க. கண்களை மூடிக்கோங்க. மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியே விடுங்க. தென் நார்மல் ப்ரீத்திங். சாதாரண மூச்சில் ரிலாக்ஸாக இருங்க. உடல் முழுக்க இரத்த ஓட்டம் சீராக இந்த முத்திரையின் மூலமாக இயங்குவதாக எண்ணுங்கள். காலை, மதியம், மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும். ஒரு மனம் மூச்சில் லயிக்கட்டும். பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது கரவை முத்திரை பண்ண போகிறாங்க. இந்த மாதிரி வச்சுக்கோங்க. கை கூப்பிட்டு ஒவ்வொரு விரலையும் மேலேருந்து அப்படியே கீழ் நோக்கி, அடுத்த விரல் அப்படி மேலேருந்து கீழ் நோக்கி, ஒவ்வொரு விரலாக அப்படி கை மாற்றிக்கோங்க. சுண்டு விரலேருந்து அப்படி ஆரம்பித்து ஒவ்வொரு விரலாக ஒரு சின்ன அழுத்தம் கொடுத்துட்டு அப்படியே எடுத்து விடுறோம். மீண்டும் ஒரு முறை ஒவ்வொரு கையாக 5 விரலை குவித்துக்கோங்க. மேலேருந்து அப்படி மெதுவாக அந்த எல்லா பகுதியிலையும் அந்த விரல் அழுத்தம் படட்டும். ஒவ்வொரு விரலாக 5 விரலை குவித்து அப்படி மேலேருந்து கீழ் நோக்கி இழுத்து விடுங்க. ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. கண்களை மூடி 1 நிமிடம் இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். அந்த மூச்சு உள்ளே போகிறது, மூச்சு வெளியே வர்றது கூர்ந்து தியானிக்கவும். கண்களை திறந்து கொள்ளுங்கள். இப்போ முஷ்டி முத்திரை பண்ண போகிறாங்க. 4 விரலை மடிச்சுக்கோங்க. கட்டை விரல் வெளியே மோதிர விரலை டச் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க. கண்ணை மூடிக்கோங்க. மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியே விடுங்க. ஒரு 3 முறை. தென் நார்மல் ப்ரீத்திங். இந்த முத்திரை செய்யும் பொழுது உடல் முழுக்க நல்ல இரத்த ஓட்டம் சீராக இயங்குவதாக எண்ணுங்கள். 72,000 நாடி நரம்புகளுக்கும் இந்த முத்திரையின் மூலமாக இரத்த ஓட்டம் சீராக இயங்குகின்றது.
இதயத்தினுடைய துடிப்பு சீராக இருக்கின்றது. அந்த உணர்வோடு இருக்க பாருங்கள். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வர்ண முத்திரை, சுண்டு விரல், பெருவிரல் நுனி, மீதி 3 விரல் சேர்த்துக்கோங்க. கண்ணை மூடிக்கோங்க. மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மிக மெதுவாக மூச்சை வெளியிடுங்க. ஒரு 3 முறை. இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். இந்த முத்திரை செய்யும் பொழுதும் உடல் முழுக்க இரத்த ஓட்டம் சீராக இயங்குவதாக எண்ணுங்கள். எல்லா பகுதிக்கும் இரத்த ஓட்டம் சீராக இயங்குகின்றது. அந்த உணர்வோடு இருக்க பாருங்கள். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ 2 கை சின்முத்திரை, ஒரு சுவாதிஷ்டான தியானம் செய்ய போகிறாங்க. கை சின்முத்திரை, கண்ணை முடிக்கோங்க. மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியிடுங்க. ஒரு 3 முறை. இப்போ அப்படியே தலை முதல் கால் வரை நம்முடைய மசில்ஸில் இருக்கக்கூடிய எல்லா டென்ஷனையும் அந்த பூமிக்கு ஏற்று பண்ணிட்டோம். மனசுனால் அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிட்டே வாங்க. தலை வலி தசைகள், தோள்பட்டை வலி தசைகள், வலதுகை இடதுகை வலி தசைகள், ஹிருதயத்தின் வலி தசைகள், வயிற்று வலி தசைகள், வலதுகால் இடதுகால் வலி தசைகள், அந்த பகுதியில் இருக்கக்கூடிய எல்லா டென்ஷனையும் அந்த பூமிக்கு ஏற்று பண்ணிட்டோம். மனசுனால் அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியே விடுங்க. ஒரு 3 முறை. இப்போ உங்கள் மனசு அப்படி முதுகுத்தண்டனுடைய கடைசி கீழ்ப்பகுதி மூலாதார மையம், அந்த பகுதியில் நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக உங்களது மூச்சோட்டத்தை அந்த இடத்திலே ஒரு 20 வினாடி கூர்ந்து தியானிக்கவும். அதுலேருந்து ஒரு 4 இன்ச்சு மேலே சுவாதிஷ்டான மையம், முதுகுத்தண்டனுடைய கடைசி கீழ்ப்பகுதியிலேருந்து ஒரு 4 இன்ச்சு மேலே மனக்கண்ணால் அப்படியே அங்கே ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அது அட்ரினல் சுரப்பி சுவாதிஷ்டான மையம். அந்த இடத்திலே உங்களது மூச்சோட்டத்தை கூர்ந்து தியானிக்கவும். நல்ல பிராணசக்தி அந்த பகுதி முழுக்க கிடைப்பதாக எண்ணுங்கள். 1 நிமிடம். மீண்டும் உங்களது மனசு அப்படியே முதுகுத்தண்டனுடைய கடைசி கீழ்ப்பகுதி மூலாதார மையம், அந்த இடத்திலே கூர்ந்து தியானிக்கவும். பொறுமையாக கண்ணை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ மீண்டும் வஜ்ர முத்திரை பண்ண போகிறாங்க. அந்த 3 விரல் மடிச்சுக்கோங்க. ஆள்காட்டிகளை விட்டு நேராக வச்சுக்கோங்க. கண்களை மூடி மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மிக மெதுவாக மூச்சை வெளியே விடுங்க. ஒரு 3 முறை. இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கறவை முத்திரை, வலதுகை இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இந்த 5 விரலை குவித்து சுண்டு விரலில் மேலேருந்து அப்படி மெதுவாக இழுத்து விடுங்க. ஒவ்வொரு விரலாக மெதுவாக இழுத்து விடுங்க. கை அப்படி மாற்றிக்கோங்க. ரிலாக்ஸ் பண்ணி இப்போ முஷ்டி முதிரை பண்ண போகிறாங்க. 4 விரல் மடிச்சுக்கோங்க. கட்டை விரல் வெளியே வச்சுக்கோங்க. கண்ணை முடிக்கோங்க. மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மிக மெதுவாக மூச்சை வெளியே விடுங்க. ஒரு 3 முறை. உடல் முழுக்க இரத்த ஓட்டம் சீராக இயங்குவதாக எண்ணுங்கள். இதயத்தினுடைய துடிப்பு சீராக இருப்பதாக எண்ணுங்கள். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வர்ண முத்திரை, சுண்டு விரல், பெருவிரல் நுனி, மீதி விரல் சேர்த்து வச்சுக்கோங்க. கண்ணை மூடிக்கோங்க. மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மிக மெதுவாக மூச்சை வெளியே விடுங்க. ஒரு 3 முறை. இப்போ நார்மல் பிரீத்திங். உடல் முழுக்க இரத்த ஓட்டம் சீராக இயங்குவதாக எண்ணுங்கள். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள்.
பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. 2 கை சின்முத்திரை, கண்ணை மூடிக்கோங்க. உங்களது மனதினால் தலை முதல் கால் வரை ஒவ்வொரு உறுப்புகளில் இருக்கக்கூடிய அந்த டென்ஷனை அப்படியே பூமிக்கு எர்த் பண்ணிட்டோம். மனசினால் அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிட்டே வாங்க. தலை வெளி தசைகள், தோள்பட்டை வெளி தசைகள், வலதுகை வெளி தசைகள், இடதுகை வெளி தசைகள், ஹிருதயத்தின் வெளி தசைகள், வயிற்று வெளி தசைகள், வலதுகால் இடதுகால் வெளி தசைகள், தலை முதல் கால் வரை அந்த மசில்ஸில் இருக்கக்கூடிய எல்லா டென்ஷனையும் அந்த பூமிக்கு எர்த் பண்ணிட்டோம். இப்போ 2 நாசு வழியை மெதுவாக மூச்சை உள்ளெடுத்து மெதுவாக மூச்சை வெளியே விடுங்க. ஒரு 3 முறை. இப்போ உங்கள் மனசு அப்படியே முதுகுத்தண்டனுடைய கடைசி கீழ்ப்பகுதி மூலாதார மையம், அந்த இடத்திலே உங்களது மூச்சோட்டத்தை கூர்ந்து தியானிக்கவும். நல்ல பிராணசக்தி அந்த பகுதி முழுக்க கிடைப்பதாக எண்ணுங்கள். 1 நிமிடம் முதல் 2 நிமிடம் அந்த இடத்துல அப்படியே ஃபோக்கஸ் பண்ணுங்கள் உங்களது மூச்சோட்டத்தை. அதுலேருந்து ஒரு 4 இன்ச்சு மேலே சுவாதிஷ்டான மையம். உங்களது மூச்சோட்டத்தை அந்த இடத்திலே கூர்ந்து தியானிக்கவும். நல்ல பிராணசக்தி அந்த பகுதி முழுக்க கிடைப்பதாக எண்ணுங்கள். காலை, மதிய, மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். இப்போ அப்படியே மீண்டும் உங்களது மனசு அப்படியே முதுகுத்தண்டனுடைய கடைசி கீழ்ப்பகுதி மூலாதார மையம், அந்த இடத்திலே உங்களது மூச்சோட்டத்தை கூர்ந்து தியானிக்கவும். நேயர்களே, இன்றைக்கு பார்த்த அந்த பயிற்சி சிறியவர்கள், பெரியவர்கள், மிகவும் வயதானவர்கள், உடலில் அறுவை சிகிச்சை செய்தவர்கள் அனைவருக்குமே ஏற்ற உகந்த அற்புதமான பயிற்சி. இந்த பயிற்சி பண்ணும்போது உடம்பில் இரத்த நாளங்களும் இரத்த ஓட்டம் சீராக இயங்கும், மன அமைதி கிடைக்கும், ஜீரண மண்டலம் நன்றாக இயங்கும், சுறுசுறுப்பாக உற்சாகமாக இருக்கலாம். தொடர்ந்து பயிலுங்கள். மீண்டும் எளிமையான பயிற்சிகளோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.